ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வீடியோ. இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ராஜஸ்தான் ராயல் இந்த ரெண்டு டீமுக்கான ஒரு ஃபுல் ப்ரொடிக்ஷன் பார்த்தலாம். சேம் டைம் நீங்கள் நியூ யூசர் நம்ம மறக்காம வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குற வியூஸ் வந்து கிராண்ட் லீக் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து நம்ம வீடியோ மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காம வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராப்ளம் பிளேயிங் வந்து பார்த்தலாம். எவின் லிவிஸ், ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் வராங்க. ஸோ இந்த டீமில் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தலாம். எவின் லிவிஸ் லெஃப்ட் ஹேண்டர், ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ஹேண்டர், ஓகேங்களா. லேம்ரோர் லெஃப்ட் ஹேண்டர், ஸோ டிவாட்டியா, ஸோ 4 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து பவுல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு பார்க்குறேன் நான். கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். மில்லர் இருந்தாருன்னா கூட அவர் கூட ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸ்வெல் ஓவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவின் லிவிஸ், ஜெய்ஸ்வால் இந்த ரெண்டு ஓப்பனர் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த 4 மேட்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களாவது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சும் வந்து கிளிக் ஆகுறாங்க, ஓகேங்களா. இன்னொரு விஷயம், பிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா துபாய் அப்படின்னாலே நான் சொல்லியிருக்கேன். பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஓப்பனர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம், ஓகேங்களா. அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா படிகள், விராட் கோலி இருக்கார். இந்த பக்கம் எவின் லிவிஸ், ஜெய்ஸ்வால் இருக்கார். மேபி கண்டிப்பாக இவங்க 4 பேருமே கூட ட்ரீம் டீமில் வரலாம், ஓகேங்களா. அட்லீஸ்ட் இந்த 4 பிளேயரில் ஒரு 3 பிளேயராவது ட்ரீம் டீம் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி நான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஓப்பனர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஓகேங்களா. எவின் லிவிஸ், ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேர் ஓப்பனிங்கில் வராங்க. எவின் லிவிஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக போத் இன்னிங்ஸ்லையுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இருந்தாலும் அவரோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கூட பண்ணாமல் கூட இருக்கலாம், பட் செகண்ட் பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எவின் லிவிஸ், ஸோ இங்கே பவுலிங் லைனை இப்போ பாருங்கள். ராஜஸ்தான் ராயல்ஸில் கேஎல் ஜெமிர்சனாக இருக்கட்டும், ஹர்ஷல் பட்டேலாக இருக்கட்டும், சஹல், சிராஜ் இந்த 4 பிளேயர்கிட்டையும் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் எவின் லிவிஸ் வந்து அவுட் ஆனதே கிடையாது, ஓகேங்களா. மேபி இன்றைக்கி ஆகலாம், ஓகேங்களா. அதிகமான பால்ஸ் ஃபேஸ் பண்ணது கிடையாது அவங்ககிட்டலாம். மேபி இன்றைக்கி ஆகலாம், இது வரைக்கும் அவுட் ஆகலை அப்படின்றத இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக பேட் செகண்ட் பண்ணார் அப்படின்னா இவர் நீங்கள் கேப்டனோ இல்லை விசியோ கூட நீங்கள் ஜியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக செம ஒருத்தான ஒரு பிளேயர் தான். ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு பிளேயர் தான். இவருக்கான வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் வீக்னஸ் இருக்குது. மேபி சஹல் ஓவரில் அவுட் ஆகலாம், ஒரு வீக்னஸ் இருக்குது, ஓகேங்களா. சஹல் ஓவரில் அவுட் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் அடிப்பார், ஓகேங்களா. பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஜெய்ஸ்வால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவின் லிவிஸ் நல்ல ஒரு பேட்ஸ்மேன், அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சஞ்சு சாம்சன் இன்றைக்கி மேட்ச்சில் வந்து சஞ்சு சாம்சன் பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட் செகண்ட் பண்ணார் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து ஸ்பின்னுக்கு வந்து வீக், ஓகேங்களா. யுஸ்வேந்தர் சஹலுக்கு அகேன்ஸ்டாக நிறைய முறை அவுட் ஆகியிருக்காரு, ஃபஸ்ட்டு விஷயம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பவுல் பண்ணும்போது சஹல் வந்து விக்கெட் எடுப்பாரா அப்படின்னா டவுட் தான். ஸோ அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் ஒரு வேளை தப்பிக்கலாம். பட் செகண்ட் பவுலிங் சஹல் பண்ணுறாரு அப்படின்னா சஞ்சு சாம்சன் செகண்ட் பேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து செகண்ட் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் வந்து யாராக இருந்தாலுமே வந்து பிச்சு வந்து ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா. அப்படி இருக்கக்குள்ள சஞ்சு சாம்சன் மேபி சஹல் ஓவரில் அவுட் ஆகலாம், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணார் அப்படின்னா சஞ்சு சாம்சன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் டீமில். பட் பேட் செகண்ட் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். நீங்கள் வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். டேவிட் மில்லர், கிளென் பிலிப்ஸ், லியாம் லிவிங்ஸ்டன் இவங்க 3 பேரும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹார்ட் ஹீட்டர் தான். ஸோ 3 பேரில் யாரோ ஒருத்தவங்களாவது கண்டிப்பாக நீங்கள் மேட்ச்சில் இருப்பாங்க, ஓகேங்களா. மேபி யார் வேணால் இருக்கலாம். லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். பட் லாஸ்ட் 2 மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இன்றைக்கி மேட்ச்சில் இருந்தாருன்னா மேபி 50+ இவர் ஸ்கோர் பண்ணலாம், ஓகேங்களா. எப்போ அப்படின்னா பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து கிளென் பிலிப்ஸ் பேட் ஃபஸ்ட் அப்படின்னா கண்ணை மூடிட்டு எடுக்கலாம், எந்த கிரவுண்டாக இருந்தாலும் கிளென் பிலிப்ஸ் பேட் ஃபஸ்ட் அப்படின்னா நல்லா விளையாடுவார். டேவிட் மில்லர் எல்லா கிரவுண்ட்லேயும் நல்லா விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து இவங்க 3 பேரில் யார் மேட்ச்சில் இருந்தாலுமே ராஜஸ்தான் ராயல் பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்த 3 பிளேயரில் யாரோ ஒருத்தவங்க மேட்ச்சில் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களை வந்து பிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுறதுன்னு ஒரு வாய்ப்பு நான் பார்க்குறேன். ரியான் பராக் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஜியில் சும்மா ஏதோ ஒரு 10 டீம் போகிறீங்கன்னா ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள், மற்றபடி ட்ராப் பண்ணிக்கோங்க. லேம்ரோர் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து 3 ஓவர்லேருந்து 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு, ஓகேங்களா. ஸோ ஓவர் போடும்போது கூட விக்கெட் விழுகலாம். கண்டிப்பாக லேம்ரோர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ளையராக மட்டும் கேப்டன்சி கொடுக்க வேணாம். எப்போ அப்படின்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பேட் செகண்ட் பண்ணும்போது ஸ்பின்னுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும் பிச்சில், அதனால் விக்கெட் எடுக்கலாம். கிறிஸ் மோரிஸ் பவுல் ஃபஸ்ட்டு பண்ணால் உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் வந்து விக்கெட் எடுப்பார். பட் லாஸ்ட் 2 மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து செகண்ட் பவுலிங் பண்ணார், ஓகேங்களா. செகண்ட் பவுல் பண்ணதுனால இவருக்கு வந்து விக்கெட்ஸ்கள் விழுகலை, ஓகேங்களா. பட் ட்ரீம் லெவலில் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. இன்றைக்கி மேட்ச்சில் கிறிஸ் மோரிஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா உங்கள் டீமில் மஸ்ட்டு பிக்காக இருக்கணும், ஓகேங்களா. விக்கெட்கள் எடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவாட்டியா பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் செகண்டில் நல்லாவே பவுல் பண்ணுவார். அதிகமான ஓவர் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ்கள் எடுப்பார், ஓகேங்களா. 4 ஓவர் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 விக்கெட் இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். பவுலிங் செகண்ட் அப்படின்னா இவர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முஸ்தபிசர் ரஹ்மான் கிங் ஆஃப் ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா முஸ்தபிசர் ரஹ்மான் எடுத்துக்கோங்க. செகண்ட் பவுலிங் அப்படின்னா நீங்கள் ரிஸ்கார்டு இருக்கிறீங்க அப்படின்னா ட்ராப் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் சேஃபாக போகிறேன் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஃபஸ்ட் பவுலிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேப்டன் விசி நீங்கள் ஜியில் கொடுக்கலாம். பட் செகண்ட் பவுலிங் அப்படின்னா நீங்கள் ட்ராப் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். நான் ட்ராப் பண்ணுவேன், ஓகேங்களா. உங்களோட ஓன் சாய்ஸ் தான், நீங்கள் ட்ராப் பண்ணலாம் இல்லை பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் நான் வந்து செகண்ட் பவுல் பண்ணார் அப்படின்னா ட்ராப் பண்ணுவேன். கார்த்திக் தியாகி போத் இன்னிங்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேயர், ஓகேங்களா. ஸோ அவர் போடக்கூடிய வேரியேஷனுக்கு கண்டிப்பாக விக்கெட்ஸ்கள் விழுகும். ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் அப்படின்றது மேட்டர் கிடையாது, கண்டிப்பாக விக்கெட்ஸ்கள் விழுகும்.
மேபி நீங்கள் செகண்ட் bowling அப்படின்னா கார்த்திக் தியாகி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா கிறிஸ் மோரிஸும் சரி முஸ்டபிஸ் ரஹ்மான் 2 பேருமே பவுல் ஃபர்ஸ்ட்டில் நல்லா பண்ணும்போது கண்டிப்பாக இவருக்கு விக்கெட் விழுமா அப்படின்றது டவுட் தான். ஓகேங்களா, இவங்க 2 பேரும் செகண்ட் bowlingல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக கார்த்திக் தியாகிக்கு விக்கெட் விழுறதுக்கான ஒரு வாய்ப்பு நான் பார்க்குறேன். கார்த்திக் தியாகி இல்லை சக்காரியா. ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் தியாகி செகண்ட் bowling நல்லா பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சக்காரியா போத் இன்னிங்ஸ்லாம் நல்ல ஒரு பிளேயர் தான். பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஒரு விக்கெட் இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். bowling செகண்டில் எடுக்காமல் கூட போகலாம். அதை பொறுத்து நீங்கள் டீம் புக் பண்ணிக்கோங்க. ராஜஸ்தான் ராயல்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர் அப்படின்னா நல்ல டைம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் ராயலில் யார் இம்பார்ட்டன் அப்படின்னா 3 பிளேயரில் ஏதோ ஒரு பிளேயர் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் ப்ளே பண்ணுற பிளேயரை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளேயர். ஓகேங்களா, அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஜெய்ஸ்வால் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு பிக்காக இருப்பார். ராஜஸ்தான் ராயல்ஸ் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா எவின் லிவிஸ் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு பிக்காக இருப்பார். இந்த 2 பிளேயர் வந்து இம்பார்ட்டன். ஓகேங்களா, அடுத்து பவுலிங் சைடில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு bowling அப்படின்னா மோரிஸ் முஸ்டபிஸ் ரஹ்மான் ரொம்ப இம்பார்ட்டன். இன்கேஸ் செகண்ட் bowling ராஜஸ்தான் அப்படின்னா டிவாட்டியா அண்டு கார்த்திக் தியாகி இவங்க 2 பேர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4லேருந்து ஒரு 5 இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர் கொடுத்துருக்கேன். அதை பொறுத்து பார்த்துக்கோங்க. நிறைய பிளேயர் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, பேட் ஃபர்ஸ்ட் பேட் செகண்ட் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஏதோ 4 பிளேயர் இல்லை 5 பிளேயர் தான் கிளிக் ஆவாங்க. அதை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சில டீம்ஸில் கார்த்திக் தியாகி டிவாட்டியா இவங்களெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் போத் இன்னிங்ஸ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான். ஏன்னா அந்தளவுக்கு பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. விராட் கோலி, டேவிட் படிக்கல். அந்த டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டேவிட் படிக்கல் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஓகேங்களா, கண்டிப்பாக இவரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ரீசெண்ட் டேஸில் நல்ல ஒரு ஃபார்ம்லையும் இருக்கார். ஓகே, ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, படிக்கல் போத் இன்னிங்ஸ்லேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். விராட் கோலி போத் இன்னிங்ஸ்லேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் அவரோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட், படிக்கலோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட். ஓகேங்களா, இன்னொரு விஷயம், படிக்கல் வந்து ராகுல் டிவாட்டியா ஓவரில் மட்டும்தான் வந்து அவுட் ஆகிருக்காரு. வேறு யார் ஓவர்லேயும் அவுட் ஆனது கிடையாது. ஓகேங்களா, அதனால் மேபி படிக்கல் கூட ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணலாம். விராட் கோலி பேட்டிங் ஃபஸ்ட்டில் மேபி அவுட் ஆகிட்டார் அப்படின்னா படிக்கல் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் செகண்ட் பேட்டிங்கில் படிக்கல் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா பேட்டிங் செகண்டில் விராட் கோலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதை பொறுத்து டீம் எடுத்துக்கோங்க. 2 பேருமே நீங்கள் எடுத்துக்கிறது நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் தான். போத் 2 பேருமே இம்பார்ட்டன் தான். விராட் கோலிக்கு நீங்கள் கேப்டன் விசி கொடுக்கணும் அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ணார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கேப்டன் விசி கொடுக்கலாம். பட் பேட்டிங் ஃபஸ்ட்டில் நீங்கள் கேப்டன் விசி கொடுக்கலாமா அப்படின்னா விசி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக இருப்பார். பேட்டிங் செகண்டில் ரொம்ப இம்பார்ட்டன் கோலி. ஓகேங்களா, படிக்கல் போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன். பரத் ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். டிவிலியர்ஸ் போத் இன்னிங்ஸ்லையும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவார். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இருந்தாலும் லாஸ்ட் 2 மேட்ச்சில் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. மும்பைக்கு அகேன்ஸ்டாக நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா, பட் அந்த மேட்ச்சில் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டார். ஓகேங்களா, கேகேஆர் அகேன்ஸ்டாக நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி கேகேஆர்லேயும் அகேன்ஸ்டாகவும் வந்து அவுட் ஆகிட்டார். ஓகேங்களா, ஏன்னா அந்த பால் அப்படி. ஓகேங்களா, கண்டிப்பாக இன்றைக்கும் அதே கான்செப்ட் தான். டிவிலியர்ஸுக்கு வந்து ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக நல்ல ரெக்கார்ட் இருக்குங்களா. சேம் டைம் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா டிவிலியர்ஸ் எப்படி விளையாடுறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி மேட்ச்லையும் டிவிலியர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன்சி கூட நீங்கள் கொடுக்கலாம். மேபி 2 மேட்ச் விட்ட ரன்னை இன்றைக்கி சேர்த்து அடிக்கலாம் அப்படின்னு கூட பார்த்துக்கோங்களா. ஏன்னா 2 மேட்சாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி மேட்ச்சில் இருக்கும். டிவிலியர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு பிக்கு. பெர்சன்டேஜ் வேறு ட்ரீம்லாம் குறைஞ்சி போச்சு. அதையும் பார்த்துக்கோங்க. கிளென் மேக்ஸ்வெல் பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன். சம்டைம்ஸ் பவுல் கூட பண்ணுறாரு. ஓகேங்களா, ஸோ பவுல் பண்ணும்போது மேபி ஒரு விக்கெட் 2 விக்கெட் விடலாம். ஏன்னா ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. கண்டிப்பாக ஓவர் போடுவார். ஒரு விக்கெட்டாவது எடுப்பார். கேப்டன் விசி நீங்கள் டிஃபால்ட்டாக மேக்ஸ்வெல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேனியல் கிறிஸ்டியன் பவுல் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன். ஓகேங்களா, ட்ரீம் லெவலில் ரொம்ப லெஸ் பர்சன்டேஜ் செலெக்ஷன் தான். இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணியிருந்தார். ஓகேங்களா, மேபி இன்றைக்கி மேட்ச்சில் இவர் 2 ஓவர் பவுல் பண்ணும்போது ஏதாவது ஒரு விக்கெட் எடுத்தாலும் பேட்டிங்கில் ஒரு 20 ரன் அடிச்சா கூட ட்ரீம் டீமில் வருவார். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யாருமே யோசிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து டேனியல் கிறிஸ்டியனை பவுல் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு அப்படின்னா ஆர்சிபி பவுல் ஃபஸ்ட்டு பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேனியல் கிறிஸ்டியனை அஸ் பிளேயராக நீங்கள் உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, கேஎல் ஜெமிசன் பவுல் ஃபஸ்ட் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 4 ஓவர் ஒரு பவுல் பண்ணுறது இல்லை. டேனியல் கிறிஸ்டியன் 2, ஜெமிசன் 2 தான் பண்ணார். பார்க்கலாம். மேபி 2 பேரில் யார் வந்து 4 ஓவர் பவுல் பண்ணுவார் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பொறுத்து டீம் எடுத்துக்கோங்க. 2 பேருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேனியல் கிறிஸ்டியனுக்கு போகிறது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன், ரிஸ்க் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜிஎல் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேனியல் கிறிஸ்டியனை. எஸ் அகமது லாஸ்ட் மேட்ச்சில் பவுல் பண்ணலை. இன்றைக்கி மேட்ச்சில் பவுல் பண்ணுவாரா அப்படின்றது டவுட்டு தான். பார்க்கலாம். இவரை நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நான் எடுக்க போகிறதில்ல. ஹர்ஷல் பட்டேல் போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன். ஓகேங்களா, இன்னொரு விஷயம், ஹர்ஷல் பட்டேல் வந்து அந்த ஸ்லோயர் ரன் போடுறதுனால கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸ்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஸ்லோயர் ரன்னுக்கு நிறைய பேர் வீக்னஸ் இருக்காங்க. ஓகேங்களா, எவின் லிவிஸ் கூட அவுட் ஆவார். நிறைய பேர் வந்து அவுட் ஆகும். கண்டிப்பாக ஹர்ஷல் பட்டேலை நீங்கள் கேப்டன் விசி நீங்கள் ஜியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் கூட ரிஸ்க்காக போகிறீங்க அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். யுஸ்வேந்தர் சகல் கண்டிப்பாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஃபார்மை வந்து இந்த மேட்ச்லேயே கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சஞ்சு சாம்சனுக்கும் சரி ஜெய்ஸ்வாலுக்கும் சரி 2 பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது, லெக் ஸ்பின் வீக்னஸ். மேபி சகல் கண்டிப்பாக 2 பேரில் யாரோட ஒரு விக்கெட்டாவது எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் பார்க்குறேன். அதுலேயும் குறிப்பாக சகல் வந்து செகண்ட் பவுலிங் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். முகமது சிராஜ் பவுல் ஃபஸ்ட்டு பேட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். பவுல் ஃபஸ்ட் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிக்காக இருப்பார். சாம்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிராஜ் ஓவர்லேயும் நிறைய முறை அவுட் ஆவார். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. மேபி பவர் பிளேயில் சிராஜ் போட்டார் அப்படின்னா சாம்சன் அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம். பார்த்துக்கோங்க. சிராஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் எப்போ அப்படின்னா பவுல் ஃபஸ்ட்டு பண்ணும்போது. ஓகேங்களா, பவுல் செகண்டில் விக்கெட் எடுக்க மாட்டார் அப்படின்னு கிடையாது. பவுல் செகண்டில் ஒரு விக்கெட் எடுக்கிறார் அப்படின்னா பவுல் ஃபஸ்ட்டில் 2 விக்கெட் ஜாஸ்தியாக எடுப்பார் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா,
கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹர்ஷல் பட்டேல், சஹல், சிராஜ் இவங்க 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிக் தான். 3 பேரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் விசி இன்னைக்கு மேட்ச்சில் யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். பேட் செகண்ட் பண்ணார்னா சாம்சன் பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸ்வெல் பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்கள் கேப்டன் விசி கொடுக்கலாம். ஸ்மால் லீக், கிராண்ட் லீக் சேம் அதே கான்செப்ட் தான். விராட் கோலி, சாம்சன், மேக்ஸ்வெல் நீங்கள் எடுத்துக்கலாம் கிராண்ட் லீக். இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா டிவிலியர்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணார் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிக் இன்னைக்கு மேட்ச்சில். எவன் லூயிஸ் பேட் செகண்ட் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேவிட் படிக்கல் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேப்டன்சி ட்ரை பண்ணி பாருங்கள். யுஸ்வேந்தர் சகல் பவுலிங் செகண்ட், ஹர்ஷல் பட்டேல் பவுலிங் ஃபஸ்ட், முஸ்தபிசுர் ரஹ்மான் பவுலிங் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஷன் சூட்டபிள் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், கிராண்ட் லீகில் அஸ் அ பிளேயராக யாரையாவது ட்ரை பண்ணலாமா ஜிஎல் அப்படின்னு கேட்டிங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராகுல் டிவாட்டியா, டேன் கிறிஸ்டியன் முன்னாடியே சொல்லியிருந்தேன். டேன் கிறிஸ்டியன் வந்து பவுல் ஃபஸ்ட் பண்ணாரன் ட்ரை பண்ணி பாருங்கள். டிவாட்டியா செகண்ட் பவுல் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். லிவிங்ஸ்டன் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக இருப்பார். இவங்களும் வந்து அஸ் அ பிளேயராக உங்கள் டீமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 3 பேருமே நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பிக் தான். ஓகே, என்னோட டீம் வந்து ஷோ பண்ணிடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஓவரால் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் டீம் அப்படின்னு சொல்கிறேன். சஞ்சு சாம்சன் எடுத்திருக்கேன். விராட் கோலி, எவின் லூயிஸ், லிவிங்ஸ்டன், லாம்ரார், டேவிட் படிக்கல், ஜெய்ஸ்வால், மேக்ஸ்வெல், யுஸ்வேந்தர் சகல், ஹர்ஷல் பட்டேல், சிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நம்மளே சொல்லியிருந்தேன் அபுதாபி பீச்சில் வந்து கண்டிப்பாக ஓப்பனர்ஸ் 2 டீமோட ஓப்பனர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 டீமோட ஓப்பனர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டவுனில் வரக்கூடிய மேக்ஸ்வெலும் பிக் பண்ணியிருக்கேன். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் மேபி அவர் அவுட் ஆகிட்டார்னா கூட லிவிங்ஸ்டன் நல்லா விளையாடுவார். லாம்ரார் சம்டைம்ஸ் ஓவரும் போடுறாரு, அதனால் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்ஸ்மேன்ஸ் டாப் 3 வந்து நம்ம பிக் பண்ணிட்டோம் 2 டீம்லையுமே. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். இந்த டீம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து பவுல் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னு நான் மட்டும் தான் அந்த டீமை மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹர்ஷல் பட்டேல், சிராஜ் வந்து பவுல் பண்ணும்போது விக்கெட்ஸ் எடுக்கும். இன்கேஸ் ஆர்ஆர் வந்து பவுல் ஃபஸ்ட்டு பண்ணிச்சுன்னா எப்படி ப்ரோ டீம் எடுக்கிறது அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ சஞ்சு சாம்சன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஆர்ஆர் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணிச்சுன்னா சஞ்சு சாம்சன் செகண்ட் பேட் பண்ணுவார். அப்படி இருக்கக்குள்ள மேபி சகல் ஓவர்லேயோ சிராஜ் ஓவர்லேயோ அவுட் ஆகலாம். ஓகேங்களா. அந்த இடத்துல நீங்கள் பரத் எடுத்துக்கலாம். நான் முடிய சொல்லியிருந்தேன் பரத் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்லியிருந்தேன். அவர் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து பேட் ஃபஸ்ட்டில் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஆர்ஆர் ஃபஸ்ட்டு போல் பண்ணிச்சுன்னா ஜெய்ஸ்வால் செகண்ட் பேட் பண்ணும்போது மேபி அவுட் கூட ஆகிடுவார். அந்த இடத்துல நீங்கள் ஜெய்ஸ்வாலை ரிமூவ் பண்ணிவிட்டு மேபி நீங்கள் கிறிஸ் மோரிஸை கூட பிக் பண்ணிக்கலாம். சிராஜை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் போல் நல்லா பண்ணுவார். முஸ்தபிசுர் ரஹ்மான் கிங் ஆஃப் ஃபஸ்ட் போலிங் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இந்த டீம் இந்த காம்பினேஷனில் நீங்கள் போனீங்கன்னா நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். சேம் டைம் லாம்ரார், லிவிங்ஸ்டனை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மேபி டிவிலியர்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு போலிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா டிவிலியர்ஸ் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆர்சிபி பேட் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிவிலியர்ஸ் இம்பார்ட்டன்ட். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டீம் வந்து நீங்கள் போகலாம். கேப்டன் விசி நீங்கள் டிவிலியர்ஸுக்கு வந்து கொடுக்கலாம். எப்போ அப்படின்னா ஆர்சிபி பேட் ஃபஸ்ட் பண்ணுது அப்படின்னா கேப்டன் விசி நீங்கள் டிவிலியர்ஸ் கொடுத்துக்கலாம். சேம் டைம் மோரிஸ் கொடுக்கலாம். டிவிலியர்ஸ் கேப்டன், மோரிஸ் விசி அப்படி கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து மேக்ஸ்வெல் இவர் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஹர்ஷல் பட்டேல் கூட கொடுக்கலாம். உங்களோட ஓன் சாய்ஸ் தான். அதை பொறுத்து நீங்கள் டீம் மாற்றிக்கோங்க. என்னோட ஃபைனல் டீம் இது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆர்ஆர் வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த டீம் எடுத்திருக்கேன். ஆர்ஆர் பேட் செகண்ட் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சிராஜை ரிமூவ் பண்ணிவிட்டு முஸ்தபிசுர் ரஹ்மான் எடுக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அடுத்து லியாம் லிவிங்ஸ்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏபி டிவிலியர்ஸ் எடுக்கணும். சாம்சனை ரிமூவ் பண்ணிவிட்டு பரத் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஜெய்ஸ்வாலை ரிமூவ் பண்ணிவிட்டு மேபி நீங்கள் இன்னொரு பேர் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு பிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் கைஸ் என்னோட ஓவரால் ஃபைனல் ரிசல்ட் டீம். நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.